அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் ராதிகாவ பார்த்த மாரி இருந்தது. அந்த காலத்துல இருந்த ராதிகாவ திரும்பியும் அங்க போஸ்டர்ல இந்த யங்கர் ராதிகாவ பார்த்த மாரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் ஐ அம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு 2 ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையாக இருந்தது. பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐம் ஏபிள் டு கண்டினியூ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவாக தெரியல, எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கெட்டப்பு ஒரு ஆர்டிஸ்டாக என்ன நினைப்போம், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, மை காட் இவ்வளோ சைக்கோயிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்தில். நம்ம ஒரு நியூஸ் படிக்கும்போது இது என்னது, இது நான்சென்ஸ், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நடக்குது. இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ், தமிழ்நாடு போலீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி கேசஸ் இருக்குது. நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி. பட் ஆன் அ குட் நோட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல். பாதுகாத்துக்கணும். அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். லைஃபுங்கிறதே அவ்வளோதான். ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன். ஜென்ரலாகவே இப்போல்லாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்களா பேங்காக்ல இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிஸ்னஸ் ரீசன்ஸ் திஸ் தட் எல்லாம். பட் இப்போ நான் போனது வந்து அகெயின் ஒரு நல்ல விஷயம். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷூட்டிங்க்காக தான் போயிருந்தது. அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெங்கட் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா 2 பேருமே போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை. 1 வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன். ஸோ படம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி பிளான், ஃபுல் ஷூட்டிங் அங்கே. ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும், உங்களெல்லாம் சந்திக்கணும், இதுதான் சந்தோஷம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தால் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு. இம்மிடியட்லி நவ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ். உங்களுக்கே தெரியும், ஹாலிடே டைமில் எல்லாருமே பேங்காக் போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வரவழைச்சு திரும்பி அனுப்புகிறாங்க. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும் போதே நல்லா இருக்கு. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.